ஹாய், வெல்கம் டு HMP அகாடமி இந்தி மொழி பயில்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெவல் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக், மெத்ராஸ், சென்னை போர்ஷன், தமிழ்நாடு. வாங்க இப்போ ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் பார்ட் ஏக். இப்போ இங்கே வந்துட்டு யஹ் ஏ வஹ் ஏன்னு இருக்குது. யஹ் ஏ மீன்ஸ் this is, vah a means that is. இது யஹ் மீன்ஸ் இது, வஹ் மீன்ஸ் அது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி இங்கிலீஷில் இஸ்ஸுக்கு மீனிங் இல்லையோ சேம் வே ஹேக்கும் இந்த இடத்துல மீனிங் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட் பிக்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட் பிக்சரில் இங்கே பாக்ஸில் கலம் கொடுத்துருக்காங்க, இங்கே பேனா கொடுத்துருக்காங்க. ஸோ பேனா பென்னுக்கு ஹிந்தியில் கலம். யஹ் கலம் ஹே. யஹ் மீன்ஸ் இது, கலம் மீன்ஸ் பேனா. இது பேனா. திஸ் இஸ் பென். நெக்ஸ்ட்டு யஹ் கியா ஹே. யஹ் கியா ஹே, இது என்ன. வாட் இஸ் திஸ். கியா மீன்ஸ் வாட் இங்கிலீஷில், என்ன அப்படிங்கிறது தமிழில். ஓகேங்களா? வாட் இஸ் திஸ், இது என்ன. யஹ் கலம் ஹே, இது பேனா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இது பேனா இருக்கிறதுன்றதை மென்ஷன் பண்ண முடியாது. அதனால் இது பேனா அப்படின்ற சொன்னால் மட்டும் போதும். இப்போ நெக்ஸ்ட் பிக்சர் வந்துட்டு சேர். சேருக்கு ஹிந்தியில் குர்ஷி. குர்ஷி. யஹ் குர்ஷி ஹே, இது நாற்காலி. திஸ் இஸ் சேர். இப்போ இங்கே வந்துட்டு என்னென்னா கொஷின் டைப்பில் இருக்குது. கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பேசுகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிராத்மிக் புக்கில் 1 to 20 லெசன் இருக்குது. அந்த 20 லெசனுமே நாம் சரியாக புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னாலே நம்மளால் கிராமரை ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ இங்கே செகண்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. யஹ் கியா ஹே, இது என்ன. வாட் இஸ் திஸ். யஹ் மீன்ஸ் திஸ், kya means what, he means his. What is this. Yah kursi hai. Yah kursi hai, இது நாற்காலி. This is chair. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாக், கடிகாரம். கடிகாரம்க்கு ஹிந்தியில், கிளாக்குக்கு ஹிந்தியில் கடி. யஹ் கடி ஹே, இது கடிகாரம். திஸ் இஸ் கிளாக். யஹ் கியா ஹே, இது என்ன. வாட் இஸ் திஸ். யஹ் கடி ஹே, இது கடிகாரம். திஸ் இஸ் கிளாக். இங்கே என்ன பிக்சர் இருக்குது. டேபிள். ஸோ டேபிள் இருக்குது. டேபிளுக்கு ஹிந்தியில் மேஸ். இப்போ இந்த லைனில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து யஹ்ன்னு வந்திருக்கும். இப்போ நாம் பார்க்குறது வந்துட்டு வஹ்ன்னு வருது. ஸோ வஹ் மீன்ஸ் தட், அது. வஹ் மேஸ் ஏ, அது மேசை. வஹ் கியா ஹே, அது என்ன. வாட் இஸ் தட். வஹ் மேஸ் ஏ, அது மேசை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின், எஸ் ஆர் நோ கொஷின் மாதிரி கேட்டிருக்காங்க. கியா வஹ் மேஸ் ஏ, என்ன அது மேசையா அப்படின்னு கேட்குறது. ஸோ நம்ம தமிழில் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண மாட்டோம், அது மேசையா அப்படின்னு கேட்போம் அந்த மாதிரி. ஆனால் ஹிந்தியில் வந்துட்டு கியாவை வந்துட்டு ஃப்ரண்ட்டில் போடுறோம். நெக்ஸ்ட் வஹ் மேசே, ஆமாம் அது மேசை அப்படின்னு சொல்கிறது ஆன்சர். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா புக்கு கொடுத்துருக்காங்க. புக்குக்கு ஹிந்தியில் வந்துட்டு கிதாப். புக்குக்கு ஹிந்தியில் என்னது, கிதாப்.
யஹ் கிதாப் ஹே, இது புத்தகம். இங்கே வந்து ஹே இருக்குது. இருக்கிறதுன்றதை விட நாம் இந்த சென்டென்ஸில் இது புத்தகம்ன்றதை மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். இது புத்தகம் இருக்கிறதுன்றதை நம்ம ஃபுல்லாக மென்ஷன் பண்ண மாட்டோம். இது புத்தகம் அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். ஹே வேர்ட்ஸ்க்கான மீனிங் வந்து ஃப்யூச்சரில் வரும். அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் டென்ஸ். திஸ் இஸ் புக். यह क्या है, இது என்ன? வாட் இஸ் திஸ்? यह கிதாப் है. திஸ் இஸ் புக். இது புத்தகம். क्या यह கிதாப் है, இது புத்தகமா? இஸ் திஸ் புக்? हाँ यह கிதாப் है. எஸ் திஸ் இஸ் புக். ஆமாம், இது புத்தகம். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த சைட்லேயும் கொஷின் ஆன்சர் இருக்குது, இந்த சைட்லேயும் கொஷின் ஆன்சர் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யஹ் யூஸ் பண்ணுற கொஷின் ஆன்சர் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வஹ் யூஸ் பண்ணுற கொஷின் ஆன்சர் இருக்கும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத பார்ப்போம். கியா யஹ் கலம் ஹே, இது பேனாவா அப்படின்னு கேட்குறோம். இஸ் திஸ் பென்? ஹா யஹ் கலம் ஹே. எஸ் திஸ் இஸ் பென். ஆமாம், இது பேனா. क्या यह कुर्सी है, இது நாற்காலியா? இஸ் திஸ் சேர்? हाँ यह कुर्सी है. எஸ் திஸ் இஸ் சேர். ஆமாம், இது நாற்காலி. நெக்ஸ்ட் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க கொஷின் ஆன்சரை பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வஹ் யூஸ் பண்ணி தட்டை யூஸ் பண்ணி கேட்குற கொஷின். யா வஹ் கடி ஹே, என்ன அது கடிகாரமா? இஸ் தட் கிளாக்? ஹா வஹ் கடி ஹே. ஆமாம், அது கடிகாரம். எஸ் தட் இஸ் கிளாக். கியா வஹ் கிதாப் ஹே, அது புத்தகமா? இஸ் தட் புக்? हाँ वह किताब है. ஆமாம், அது புத்தகம். எஸ் தட் இஸ் புக். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஷப்தார்த். இந்த ஷப்தார்த்தோட மீனிங் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு ரீட் பண்ணும்போதே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அபியாஸ். अभ्यास मीन्स प्रैक्टिस. एक वाक्यों में उत्तर दीजिए. गिव आंसर इन सिंगल वर्ड. ஒரு வார்த்தையில் பதிலளி. இப்போ இங்கே ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா யஹ் கியா ஹேன்னு இருக்குது. இது என்ன? வாட் இஸ் திஸ்? யஹ் கலம் ஹே, இது பேனா. திஸ் இஸ் பென். வஹ் கியா ஹே, அது என்ன அப்படின்ற கொஷின். வஹ் மீன்ஸ் ஏ, அது டேபிள். தட் இஸ் டேபிள். क्या वह मेज़ है? இப்போ பாருங்கள், இது எஸ் ஆர் நோ கொஷின் ஆன்சர். அது மேசையா? இஸ் தட் டேபிள்? हाँ वह मेज़ है. ஆமாம், அது மேசை. எஸ் தட் இஸ் டேபிள். இதோட ஃபஸ்ட் லெசன் முடியுது. நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதையும் போடுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.